நீங்க கடையில 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு சாதாரண பேட்டரியை விட்டுட்டு ஏன் 50 ரூபாய்க்கு டியூரசல் பேட்டரி வாங்குறீங்க? அவங்க விற்கிறது வெறும் பேட்டரி இல்லை, உங்க மனசுல இருக்கிற ஒரு பயம். ஒரு இன்விசிபிள் ப்ராடக்டை வச்சுட்டு 50 வருஷமா உலகத்தோட நம்பர் 1 எம்பையரை இவங்க எப்படி பில்ட் பண்ணாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் ஹிஸ்டரியே நடந்த ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பேட்டரிங்கிறது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். அதாவது ரிமோட்டோ இல்ல கிளாக்கோ வேலை செய்யற வரைக்கும் அதுக்குள்ள என்ன பேட்டரி இருக்கு, என்ன பிராண்ட் இருக்குன்னு அப்படி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா அது ஃபெயில் ஆயிட்டு ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதுல இருக்கிற பேட்டரி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டியூரசல் இந்த சைக்காலஜியை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. 1971ல அவங்களோட ஐகானிக் காப்பர் அண்ட் பிளாக் கலரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, அங்க போய் நிற்கும் போது அங்க இருக்கிற லேபிளை வரி வரியா படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. உங்க கண்ணு ஒரு 20 அடி தூரத்துல இருந்தே அங்க இருக்கிற ப்ராடக்டை என்ன ஐடென்டிஃபை பண்ணுதோ அதை தான் உடனே டக்குன்னு எடுக்க தோணும். ஜெனரிக் பேக்கிங்ல எல்லாம் ஒயிட் அண்ட் கிரேலியோ இல்லை ரெட் கலர்லையோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ப்ரீமியம் அண்ட் நாங்கள் ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்த உடனே நம்புற மாதிரி டிசைன் பண்ணாங்க. டியூரசல் அப்படின்ற பேட்டரியில இருக்கிற பேரே என்னன்னா டியூரபிள் செல், அதாவது நீடிச்சு உழைக்கும் பேட்டரி அப்படிங்கிறது தான் அந்த பேரு. ஆனா எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணா மொத்த மார்க்கெட்டும் கைவிட்டு போகும். டியூரசல் ஹிஸ்டரியிலேயே பண்ண ஒரு மிக சிறந்த மார்க்கெட்டிங் தப்பு என்ன அப்படின்னா அந்த பிங்க் பன்னி அப்படின்ற ஒரு கேம்பெயின் தான். 1973ல டியூரசல் ஒரு விளம்பரம் பண்ணாங்க. 4-5 முயல் பொம்மையை வச்சு ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி பண்ணாங்க. ஒன்னொன்னா நிக்குது, ஆனா டியூரசல் இருக்கிற முயல் மட்டும் ஓடிட்டே இருக்கு. அந்த விளம்பரத்தை 15 வருஷமா ரன் பண்ணாங்க. ஆனா 1988ல பெரிய சொதப்பல் நடந்துச்சு. அமெரிக்கால அந்த பிங்க் பன்னிக்கான ட்ரேட்மார்க்கை ரெனியூ பண்ணாம மறந்து விட்டுட்டாங்க. இதை கவனிச்ச அவங்களோட மெயின் காம்படிட்டர் எனர்ஜைசர் டக்குன்னு என்னென்ன பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு பிங்க் பன்னியை கிரியேட் பண்ணி அதுக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்டு அமெரிக்கா முழுக்க அதுக்கான ட்ரேட்மார்க்கை அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க. இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1992ல 2 பேரும் பன்னி சம்மிட் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு உலகத்தையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சீக்ரெட்டான கன்க்ளூஷன் என்னன்னா, அமெரிக்கா மற்றும் கனடால இந்த பிங்க் பன்னியை எனர்ஜைசர் சொந்தமா யூஸ் பண்ணிக்கலாம். உலகத்தோட மற்ற எல்லா நாட்டிலையும் அது டியூரசலுக்கு சொந்தம். ஒரு பொம்மை முயலுக்காக உலகமே 2ஆ பிரிஞ்சு போச்சு. ஆனா இந்த தப்பையும் தாண்டி டியூரசல் இன்னைக்கு வரைக்கும் கிங்கா இருக்க காரணமே அவங்களோட ட்ரஸ்டட் எவ்ரிவேர் அப்படின்ற ஒரு பொசிஷன் தான். அவங்க விளம்பரத்துல சும்மா எங்க பேட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்லி எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு விரும்பல. 1969 அப்போலோ 11 விண்கலத்துல 3க்கு போன ஒரே பேட்டரி டியூரசல் தான். நாசா என்னைக்குமே காசுக்காக யாரையுமே உள்ள விடாது, குவாலிட்டிக்கு மட்டும்தான் அங்க பிளேஸ் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கால இருக்க 70% ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் லோக்கல் வாலண்டியர்ஸ் தான். அவங்க உயிரை பணையம் வச்சு வேலை செய்யறப்போ அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு செகண்ட் கூட ஃபெயில் ஆகக்கூடாது. டியூரசல் அவங்கள வச்சு விளம்பரம் பண்ணாங்க. உயிரை காப்பாற்றுற ஒருத்தர் டியூரசலை நம்பும் போது நீங்க ஏன் உங்க வீட்டு ரிமோட்டுக்கும் இதை நம்ப கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அமேசான் காட்டுலயும் அண்டார்டிகாலையும் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ல டியூரசல் தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எங்க பேட்டரி நீங்க யூஸ் பண்ணா அதுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு ஆள் மனசுல பப்ளிக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு டியூரசல் வெறும் ஒரு சின்ன பேட்டரி மட்டும் இல்லை, 50 வருஷமா சம்பாதிச்ச அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இப்போ வீடுகளுக்கு பிரம்மாண்டமா யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ஸ்டோரேஜ் பிசினஸ்லயும் டெஸ்லா கூட நேருக்கு நேரம் இறங்கிட்டாங்க. ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு நீங்க கரெக்டா விற்க கத்துக்கிட்டா நீங்களும் உங்க பிசினஸை வச்சு ஒரு பெரிய எம்பையரை பில்ட் பண்ணலாம். நீங்க கடையில பேட்டரி வாங்கும் போது பிராண்டட் டியூரசல் வாங்குவீங்களா இல்ல விலை கம்மியா இருக்கிற லோக்கல் பேட்டரி வாங்குவீங்களா? உங்க சாய்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகும்.